எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா சரவணா, அப்பா ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு போன மருமக அங்கேயே இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்டியா? இல்ல நமக்கு எதுக்கு வம்புன்னு உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பா பேசினப்பா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா. தோ அவளே ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ. சொல்லு பூங்குடி. என்ன பண்றீங்க சார்? இப்பதான் அப்பா உன்னை பத்தி கேட்டாரு, நீயே ஃபோன் பண்ணிட்ட. பரவாயில்லையே, என்ன பத்தி எல்லாம் நினைக்க என்னோட மாமனாராவது இருக்காரு. ஏன், நான் உன்னை நினைச்சதே இல்லையா? ஏய், நானும் தான் உன் நினைப்பிலே இருக்கேன். நீ எதுக்கு பூங்குடி கால் பண்ண, அத சொல்லு. மறு வீட்டு விருந்துக்கு அவங்க 2 பேரையும் நான் அழைச்சிட்டு வரேன். மாமா ஒத்துக்கிட்டாரா? அவரு ஒத்துக்கிட்டாரு. அதனால மத்த எல்லா ஏற்பாட்டையும் அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணிவே. நான் இப்பவே உங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். சரி 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 பூங்குடி. அம்மா, தங்கச்சி மாப்பிளையும் மறு வீட்டு விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அதான் உங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொன்னேன். அப்புறம் என்ன சரவணா, நீ வீட்லயே இரு, எல்லா வேலையும் தள்ளி போட்டுட்டு விருந்த நாம சிறப்பா பண்ணிருவோம். சரவணா, அவளும் அந்த பயலும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா, நான் சொல்றத கேட்காம நீங்க தானே அவளை இங்க இருக்க வச்சீங்க. இப்ப மறுவீடு வரைக்கும் வந்தாச்சு. நாளைக்கு சீமந்தம் வளகாப்புன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர வந்து நிப்பாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா, இனிமே யாரும் அந்த வீட்ல இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அத மீறி இங்க வந்தா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அசிங்கப்படுத்தி அமிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னம்மா நீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? அவர் நம்ம வீட்டு மாப்பிளமா? ஓ, நீ அந்த வீட்டு மாப்பிள, அவன் இந்த வீட்டு மாப்பிள. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு கூத்துக்குமால அடிச்சுப்பீங்க. அதுக்கு இப்ப நான் அவனை வாங்க மருமகனேன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்லா வயிறு முட்டை சோறு போட்டு அனுப்பணும் இல்ல? நம்ம வீட்டு மாப்பிள்ளையாம்ல, நம்ம வீட்டு மாப்பிள்ள. ஸ்ருதியே இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன அவன் மாப்பிள்ள? என்னப்பா நீ இவ்வளவு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க? இந்த பாருப்பா, கடைசியா சொல்றேன், மறு வீடு அது இதுன்னு யாரும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. இப்பவே உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு சொல்லிடு. இல்லன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அசிங்கப்படுத்தி அமிச்சிருவேன். மகேஷ், இங்க பாரு, இது வரைக்கும் நான் உன் போக்குல தான் போய்கிட்டு இருக்கேன். சுருதி நமக்கு இருக்கிற ஒரே பொண்ணு. இந்த பாரு, தப்பு நடந்ததை நியாயப்படுத்தி பேசல. சொல்ல போனா நாம இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம மருமக பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இது. நாம தான் அதை சரி பண்ணணும். அது மட்டும் இல்ல, சுருதினா உனக்கு உசுறு. அவளுக்காக நீ என்னென்னமோ பண்ண. இப்ப நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இப்ப பார்த்து அவளை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற. ஆமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த பாருங்க, அவ என்னைக்கு நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்காம அவளா ஓடி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ அன்னைக்கு அவ எனக்கு புள்ள இல்லைன்னு ஆயிடுச்சு. கல்யாணம் நின்னு போனதும் மத்தவங்க பார்த்த பார்வையோட என்ன உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் பார்வையும் என்னடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, இப்படி ஒரு பொண்ணை வளர்த்துட்டு தான் இவ்வளவு வீரா பாத்துறியா, போய் தூக்கல தொங்குங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அந்த வேதனை எல்லாம் உங்களுக்கு புரியாது. கல்யாணத்துல நீங்களே ஒரு விருந்தாளி மாதிரி தான் நின்னுட்டு போனீங்க. தகப்பன் ஸ்தானத்துல நின்று ஏதாவது பண்ணி அந்த கல்யாணம் நின்னு போயிருந்தா அப்ப நீங்க இந்த மாதிரி வக்காலத்தை வாங்கி பேசிருக்க மாட்டீங்க. இதையெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். ஐயோ அம்மா, அம்மா. டேய் சரவணா,